கவுனி அரிசி தேங்காய் பால் ஸ்வீட் பண்ண போகிறோம். கவுனி அரிசினா புட்டரிசின்னு கூட சொல்லுவாங்க. இது யூஸ்வலாக வந்து வேக வச்சுட்டு அதில் சர்க்கரையும் தேங்காய் திருவல் ஏலக்காய் போட்டு செய்வாங்க. அது கொஞ்சம் ஜவு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கவுனி அரிசியை வந்து 8 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதில் நல்லா இப்போது அந்த தண்ணியை வடிச்சிட்டு 1 கப்பு கவுனி அரிசிக்கு 1.5 கப் தண்ணியை விட்டு வேக வைக்கலாம். கொஞ்சம் நல்லா மெத்துன்னு வரும். இப்போ ஆவிலே வேக வச்சுக்கலாம். ஆவியில் வேக வச்சா ஜவ்வாக இருக்கும். ஸோ அதனால் 1.5 கப் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இது ரைஸ் மாதிரியே தான் நல்லா வேக வைக்கணும். வேக வைக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு வேணாம், ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால உப்பு நிறைய வேணும். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். கவுனி அரிசிக்கு 1 கப்பு வெல்லத்தை 1/2 கப்பு தண்ணி விட்டு வெள்ளை பாகு எடுத்துக்கணும். திக்கான பாகாக இருக்கணும். வெள்ளை பாகு கொதிக்கும்போது இது வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிக்கணும். வெள்ளைப்பாகு 5 மினிட்ஸாக கொதிச்சுருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ் போதும். இதை இறக்கி ஃபில்டர் பண்ணி ஆற வச்சுக்கணும். கவுனி அரிசி தேங்காய் பாலுக்கு ஆஃப் ஆஃப் த தேங்காய் வந்து இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி ஒரு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும். திக்கான பாலை எடுக்கணும். கவுனி அரிசியை வேக வச்சுருக்கோம். தேங்காய் பால் 1.5 கப் எடுத்து வச்சுருக்கோம். தென் வெள்ளை பாகு திக்காக எடுத்து வச்சுருக்கோம் ஃபில்டர் பண்ணி. இதை வந்து இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு இதில் வேக வச்ச கவுனி அரிசியை 2 ஸ்பூன் போடுறோம். அதில் தேங்காய் பால் 1 கரண்டி விடுறோம். வெல்லம் சிரப் 1 ஸ்பூன் விடுறோம். தென் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது.